ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தண்ணி குருமா ஒரு 15 மினிட்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுக்கோங்க. இது கூடவே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாப்பொடி காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு இதெல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகட்டும். கூட கொத்தமல்லி போட்டுக்கலாம் வாசத்துக்கு. தக்காளி சாஃப்டானதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி அதையும் போட்டுக்கலாம். கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு 3 விசில் விட்டுடுங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. விசில் ஆறுனதுக்கப்புறமா எடுத்திங்க அப்படின்னா சுவையான தண்ணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.